World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாளைக்கு நிறைய பேர் அஸ்ட்ராலஜராக மாற போகிறாங்க. நம்ம 5ஆம் ஆண்டுடைய பட்டமளிப்பு விழா நடக்க இருக்கு. ஒரு அஸ்ட்ராலஜராக மாறக்கூடிய ஒரு ஜோதிடராக மாறக்கூடியவர்கள் இனிமேல் நீங்கள் எப்படியெல்லாம் இந்த ஜோதிடத்தை முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஜோதிடத்தை கையாளும் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நமது லால்குடி செந்தில் அவர்கள் பேச வருகிறார். ஐயா அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதிமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயின் மாணவர்கள் மற்றும் ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். அதேபோல் உலகெங்கும் வீட்டிற்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மாணவர்கள். இப்போ இந்த ஆண்டு படித்த மாணவர்கள் பட்டமளிப்புலாம் நாளைக்கு சிறப்பாக நடக்குது. அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பேச வந்திருக்கிறேன். முதல்ல நம்ம ஐயா பற்றி சொல்லணும்னா தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயோட ஐயா மணிகண்டராஜ் ஐயா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு தான் செய்வாங்க. அவங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து தான் செயல்படக்கூடிய நபர் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சப்ஜெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு தெளிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா எடுத்தோடனே ஒருத்தவங்க படிக்க வராங்கன்னா நம்ம உயர்நிலைக்கு பெற முடியாது. அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுக் கொடுக்கணும். அதில் ஒரு தாய் போல் அவர் உள்ளம் கொண்டவர். அதுக்கப்புறம் குழந்தைகள் வளருது, எல்லாம் படித்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? அப்பாவோட கடமை நல்ல ஒரு வேலையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது நம்ம ஐயா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்துருவாங்க. மாதம் கருத்தரங்கத்தை வச்சு கொடுப்பாங்க. அதில் பேசுகிறதுக்கு, ஏன்னா நம்ம எடுத்தோன்னே கேமராவில் போய் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் பதட்டம் இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் பேசுவோம், நண்பர்கள்ட்ட பேசுவோம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, ஒரு பதட்டமே வராது. ஆனால் ஒரு கேமரா முன்னாடி பேசணும், மைக்கை நமக்கு முன்னாடி வந்துட்டாவே பேச ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயத்தை போக்குறதுக்கு மாதம் கருத்தரங்கு வச்சு தன்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை ஸ்டேஜ் ஏறி அழகு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு தந்தையாக அவர் செயல்படுவார். ஓகேங்களா? அதே மாதிரி படித்து முடித்தவங்களுக்கு கரெக்டாக சர்டிஃபிகேட்டு அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்டை எப்போ கொடுக்கணுங்கிறத கரெக்டாக தெளிவாக கொடுத்துருவாங்க ஐயா பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதில் அதனால தான் அவர் ஒரு அம்மை அப்படின்னு மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை ஒரு குழந்தைக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் செஞ்சு கொடுக்கறது. அதேமாதிரி ஐயாவோட கிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கினா அந்த பொருள் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுணுக்கம் தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வேல் கொடுத்துருப்பாங்க, முருகனோட வேல். அது நார்மலாக நம்ம கொடுத்துட்டு போயிடலாம், அதில் ஒன்றும் மேட்ரே கிடையாது. ஆனால் அதை ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் அதை வச்சுருக்காங்க பாருங்கள், டபுள் ஸ்டிக்கர். அதுதான் ஒரு பெருமைக்குள்ள விஷயம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயலில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படணும். அதுதான் அவங்களோட தாரக மந்திரம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் உட்பட கரெக்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டில் போனால் டேபிளில் வைக்கிறதுக்கு இல்லை சாமி பக்கத்தில் வைக்கிறது நார்மலாக வச்சு அது கீழே விழுந்துடும். அது விழக்கூடாது, முருகனோட வேலை அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் ஸ்டிக்கர் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு செயலும் ஐயா பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செய்யக்கூடியது தனிப்பட்ட திறமை ஐயா பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது மாணவர்களுக்காக இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்திருக்க மேட்ரிமோனிக்கு நிறைய அப்டேட் பண்ணி நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி ஐயா பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சின்ன அனுபவம், நிறையா அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. எங்களோட பயணித்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் தீபாவளிக்கு செய்வோம். அதில் ஐயா லாஸ்ட்டு 2 வருஷமாக எங்களோட கலந்து செய்கிறாங்க. அதில் என்ன விஷயம்னா அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி நேராக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களோட பிஸி ஷெடியூலில் எல்லாமே அன்றைக்கி கேன்சல் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. நமக்கு அந்த டேட் சொன்னோடனே அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துடுவாங்க, திருச்சிக்கு வந்துடுவாங்க.
அதேமாதிரி அதுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அது செய்யும்போது நேரடியாக வந்து பார்த்துருவார் ஐயா, இந்த இடத்துல வாங்க ஐயா, இங்கே வந்து ஏன்னா குழந்தைகள் தான் அங்கே எல்லாமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஈரோடுக்கு இங்கே வந்துருங்க, அருமையான ஒரு கடை இருக்குது, எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக வந்து அன்றைக்கி ஒரு ஹாஃப் டே எங்களுக்காண்டி டைமை ஒதுக்கி செய்வாங்க. இந்த மாதிரி வந்து தொண்டு நலம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஐயாவுக்கு எப்போதுமே உண்டு. அதனால தான் என்னமோ அவங்கள மாதிரியே சமூக சேவை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அகஸ்கரா விருதுங்கிறது வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது போன வருஷம் நான் வாங்கினேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷம் சமுதாய தொண்டு செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐயா வந்து பாராட்டி ஒரு கௌரவிக்கிறாங்க. அது வந்து அவங்க ஒரு பெருந்தன்மை தான். ஆனால் சமூக சேவை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பாராட்டை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் தன்னை ஊக்கப்படுத்துகிற மூலம் இன்னும் அவங்களுக்கு வந்து அதிகமாக செய்ய முடியும். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நம்மளும் அந்த மாதிரி செய்யலாங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அது ஒரு நல்ல நோக்கம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் இருக்கும் வரை அப்படிங்கிறத விட ஜோதிடம் இருக்கும் வரை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அண்ணன் முத்துப்பாண்டியோட அவர்களோட பேர் புகழ் எப்போதுமே இருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களை போல ஒரு நபர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அவங்க தான் முழுக்க காரணம். அவங்க இல்லைன்னா ஜோதிடர்கள் பல பேர் வந்து ஜோதிட குருமார்கள் வந்து உலகத்துக்கு வந்து வந்திருக்க முடியாது. அப்படி அவங்க வந்தனால தான் எங்களை மாதிரி நபர்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ எங்களோட வம்சத்தில் வந்து யாருமே வந்து ஜோதிடர் கிடையாது. நான் தான் வந்து முதல் ஜோதிடராக வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சில குருமார்கள்ட்ட, எனக்கு மொத்தம் 16 குருமார்கள் இருக்கிறாங்க. சில குருமார்கள்ட்ட வந்து நேரில் போய் படித்தேன். அப்புறம் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன் தான் வந்துச்சு. நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம முத்துப்பாண்டியன் ஐயா மூலம் தான் இன்னொரு மேற்கொண்டு சில குருமார்கள்ட்ட படித்தேன். சில குருமார்கள்ட்ட வந்து புக்கை வாங்கி படிச்சிருக்கேன். அப்போ வந்து இந்த ஜோதிடத்துறை இருக்கிற வரைக்கும் அண்ணனோட பேர் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்ன போல் நிறையா பேர் இருக்கிறாங்க, ஜோதிட குருமார்களும் வளம் வந்தவங்க இருக்கிறாங்க, மாணவர்களும் வெளியில் கொண்டுட்டு வந்தது காரணம் அவங்க தான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரணம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலம் தான் முதலாக தோன்றியது அவர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற கேமராமேன், ஏன்னா அவரையும் கரெக்டாக சொல்லிடணும், இல்லைனா கரெக்டாக கேமரா அங்கிட்டு திருப்பிடுவார் நான் பேசிகிட்டு இருக்கும்போது. அதனால் அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கிற கதிர் தம்பிக்கும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து எல்லாருமே நாளைக்கு வாங்கக்கூடிய புதிய மாணவர்கள் அதிர்ஷ்டசாலி தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நாள் இங்கே வந்து ஜோதிட குடும்ப விழானாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட திருவிழான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜோதிடர்கள் முக்கால்வாசி பேர் 99% வந்து வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, இந்த ஸ்டேஜில் ஏறி இருக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட எனர்ஜி வந்து இந்த மண்டபம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஐயாவோட பிளான் பாருங்கள், முன்னாடி வந்து ஜோதிட குருமார்கள் எல்லாம் ஸ்டேஜ் ஏறிடணும், எல்லாம் வந்துட்டு போய் அந்த கர்மா அப்படியே அங்கேயே ஸ்டோரில் இருக்கும். அடுத்த நாள் கரெக்டாக நம்ம மாணவர்களை கொண்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு அந்த எனர்ஜி அப்படியே கிடைக்கும். இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாருங்கள் எல்லாம் பக்கா பிளான் தான் பண்ணுறாங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும். அப்போ 5 நாள் இந்த ப்ரோக்ராம் நடக்குது முதலாக. அப்போ வந்து நாளைக்கு வாங்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். இது வரைக்கும் ட்ரெயின் புக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பஸ்ஸை பிடிச்சாச்சு லாரியை பிடிச்சாச்சு நாளை ஏறி வந்துடுங்க. ஏன்னா இங்கே 200 குருமார்கள் பக்கம் வந்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து இலவசமாக வாங்கிட்டு போயிருங்க. இதோட அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ பேரும் ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ நீங்கள் நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். பொதுவாக இப்போ நான் 2014 படித்து இந்த துறையில் வந்து இருக்கிறேன். நானும் 2022 லாஸ்ட் பெஞ்சில் தான் இருந்தேன். உங்களை மாதிரி நானும் அங்கே கடைசியில் தான் இருந்தேன். இன்றைக்கி இங்கே முதன்மையாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளாலே முடியும், ஒரு தன்னம்பிக்கை வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்றைக்கி இப்போ லாஸ்ட்டில் இருக்கீங்க, அடுத்த வருஷம் நீங்களும் இங்கே வந்து பேசுவீங்க. அதுதான் அவரோட வந்து டெக்னிக்கல். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து நம்ம படித்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்த விதத்தை நல்லா நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். இப்போ நான் 16 குருமார்கள்ட்ட படித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் இன்றைக்கி வந்து ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மீதி பேர் வந்து இல்லை. காரணம் நான் வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குழப்பமாக மாறிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பலதரப்பட்ட குருமார்கள்ட்ட போய் படிக்கிறாங்க. படிக்கிறது உங்களோட முழு சுதந்திரம். ஓகேங்களா? தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே தவற விடுறீங்கன்னா ஒரு குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை இன்னொரு குருமார் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அதில் போய் குழப்பமாக இருக்காங்க. அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்கிறாரு, இது எது உண்மை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. 2 3 எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? சொல்ல முடியுமா? 2 3 எவ்வளோ? கேட்கல. ஒருத்தர் 6ங்கிறாங்க, ஒருத்தங்க 5ங்கிறாங்க, இன்னொருத்தர் 23ன்னு பாரு. ஓகேங்களா? இதுதாங்க ஜோதிடம். 2க்கும் 3க்கும் நடுவில் எந்த இதுவுமே நான் போடலை, ப்ளஸ்ஸும் போடல, மைனஸும் போடல, இன்ட்டும் போடல. ஓகேங்களா?
அப்போ ஒரு குருமார்கள் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க பல ஆண்டுகள் ரிசர்ச் பண்ண விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வச்சுக்கணும். இன்னொரு குருமார் இன்னொரு விதத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தோத்துருவீங்க. நான் அதுலேருந்து விலகிட்டேன், அதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கி நின்று பேசுகிற அளவுக்கு அமைப்பு எனக்கு கிடச்சிச்சு. அவர் சொல்லி கொடுத்த சப்ஜெக்டை எங்கே ஃபாலோ பண்ணணுமோ அங்கே ஃபாலோ பண்ணிக்குவேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம படிச்சிருப்போம், ஆனால் திறந்து வச்சோன்னே எல்லாமே மறந்துடும். அதுதான் இந்த பிரபஞ்சம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசி பழகும்போது, குருமார்கள்ட்ட பழகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வேறையாக இருக்கணும். ஆனால் எந்த கஸ்டமர், எந்த வாடிக்கையாளர்கள் எது சொல்லணுங்கிறது வந்து அந்த குருவோட ஆசீர்வாதம் தான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு கருவி தான். நீங்கள் எந்த ஜாதகம் வந்தாலும் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நினச்சிட்டு, பிரபஞ்சத்தை நினச்சிட்டு, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, இதான் முதல் பாயிண்ட். நீங்கள் எந்த குருமார்கள்ட்ட படித்தாலும் எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அவங்க சொல்லிக் கொடுத்தது அவங்க அப்படி தான், இவங்க சொல்லிக் கொடுத்தது இவங்க அப்படி தான். ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்துங்க. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி சார் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் பொதுவாக. அதாவது ஒரு ஜாதகம் வந்தோடனே இதெல்லாம் ஐயா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு தூண்டுகோல் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த ஜாதகம் ஆனா பெண்ணா வந்தோடனே முதல்ல உட்கார வச்சுருங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வேணால் கூட குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா சில சைக்காலஜி ரீதியாக நீங்கள் அவங்கள கையாண்டிங்கன்னா அவங்க உங்களை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க எப்போதுமே. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வச்சுங்க. வரவங்க வந்து டயரில் வந்திருப்பாங்க, பஸ்ஸில் வந்திருப்பாங்க, எதில் வேணால் வந்திருப்பாங்க. ஐயா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏற்கனவே வந்து தண்ணி குடிக்கிறீங்களெல்லாம் கேட்டுட்டு, யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அந்த நோட்டை கேட்டுங்க. வாங்கி பார்த்தோன்னே வேலையாக அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு பார்த்துருங்க. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பாட்டு பலன் மாற்றி சொன்னோன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. நமக்கு இவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி நம்ம பிரபலியம் ஆக வேண்டாம், அவங்க ஆக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஊரில். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? எந்த வருஷம் அவங்க பிறந்திருக்காங்க, இப்போ எவ்வளோ இதாகுது, வயது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வயது வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த இதுக்கே நீங்கள் வந்து போக முடியும். அதனால் இந்த 2 ஸ்டெப்பு எப்போதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஆணித்தரமாக நீங்கள் எப்போதுமே அதிலே இருந்துங்க. முதல்ல வந்தோடனே இது தான் பார்க்க வேண்டும், ஆண் பெண்ணா அல்லது அவங்களோட வயது. இது 2 நீங்கள் வந்து வச்சுக்கணும் எப்போதுமே. ஓகேங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப்ஸு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வந்து நீசத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னால் அந்த ஜாதகர் அந்த லக்னமாக இருந்தால் அவரும் எப்படி இருக்காருங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா நீசத்துலேருந்து கடந்து வரும்போது இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, ஜோதிட விதியே எப்போதுமே எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா நீசம்ங்கிறது வந்துட்டாவே என்ன அர்த்தம்னா அங்கே அவர் இல்லைங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? ஒன்று வெளிநாட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை வெளி உலகத்தில் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீசம், இப்போ வந்து செவ்வாய் வந்து நீசத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் மேச லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ சூரியன் ஐப்பசி மாதம் கடந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து சூரியன் லக்னமான சிம்ம லக்னத்துலேயோ, சிம்ம ராசி கூட 2வது பட்சம் தான். அப்போ அந்த லக்னம் வந்திருக்கு சிம்ம லக்னம்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னங்கிற மாதிரி கேட்டுங்க. ஏன்னா அவர் உயிரோடு இருந்தால் தான் நம்ம ஜாதகமே பார்க்க முடியும். இல்லைங்கும் போது நம்ம எப்படி பார்த்து பலன் ஆக போகுது. ஸோ இது வந்து 2வது டிப்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டை வந்து நீங்கள் வந்து விடக்கூடாது. அந்த காலத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதம், அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கதைகள் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு வாரம் நடக்கும், சில இடத்துல வந்து 10 நாள் நடக்கும். ஆனால் திருவிழாவே வந்து ஒரு வாரம் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் எங்கள் வீட்டில் பாட்டிமாரெலாம் கேட்பாங்க, ராமாயணத்தை மகாபாரதம் கேட்டல என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த எலுமிச்சை மலத்தை நான் தூக்கி போகிறதுக்குள்ளார கைக்கு வரதுக்குள்ளே சொல்லி முடிக்கணும் அப்படின்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஒரு வாரம் சொன்ன கதையை நீ தூக்கி போகிறதுக்குள்ள நாங்கள் வந்து சொல்லணுமா அப்படின்போம். எப்படி முடியும்? அப்போ அவங்க வந்து சூசமாக வச்சுருக்காங்க. 2 விஷயந்தான், மண்ணால் கெட்டது யார், பெண்ணால் கெட்டது யார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை அடைக்கிற முடியும். அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடிவேல் படத்தில் வந்து ஒரு படித்துறை பாண்டின்னு வரும். அந்த செட்டரை இறக்குற சீன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். டீ கடையில் போய் ஒரு அலப்பறை பண்ணிவிட்டு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. என்னென்னா இது வந்து வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னு. நம்ம பல இடத்துல அடிபட்டாச்சு, இனிமேலாச்சும் தெளிவாக இருக்கணும். சட்டரை சாட்டிட்டு அப்படியே போனான்னா அவன் இன்னைக்கு நமக்கு அடிமை, இன்னிலிருந்து அவன் இங்கிட்டு வந்தான்னா நாம் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணணும். எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்களுக்கு லக்னத்தில் கிரகங்கள் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேச லக்னம்னு வச்சுங்களேன், மேச லக்னத்தில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கு.
அப்போ இவருக்கு வந்து 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தேடி வரும், வடிவேல் மாதிரி தேடி வந்துடும். ஓகேங்களா? இப்போ லக்னம் போய் மறைஞ்சிருக்கு, அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார், எங்கே வேணா இருக்கட்டும், இவர் தேடி போவார். புரியுதுங்களா கான்செப்ட்? 2 விஷயம்தான், ஒன்று தேடி வரும் அல்லது தேடி போகணும். இது தாங்க ஜோதிடமே. ஜோதிடத்தில் எளிமைங்கிறது இதுதான், ஒன்று நம்ம தேடி போகணும் இல்லை நம்மளை தேடி வரணும். ஓகேங்களா? இது இப்போ ராசி கட்டம் 12 தான். ஓகேங்களா? அதே மாதிரி கிரகங்கள் வந்து 9 தான். அப்போ இந்த கட்டத்துக்குள்ளே தான் அந்த கிரகங்கள் வந்து இருக்க போகுது. அப்போ எந்த ராசிக்குள்ளார என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அது எந்த பாவம். இப்போ 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் சொல்லியிருக்கோம், அங்கே வந்து இப்போ மேச லக்னம், 4ஆம் இடம் கடக வீடு, அங்கேயே வந்து 2-3 கிரகங்கள் வந்து இருக்குது. புதன் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம் எடுத்துக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம், அம்மாவுக்கு எல்லாம் தேடி வரும். 3ஆம் இடம் அவங்களுக்கு, 3ஆம் இடம் இளைய சகோதரோட பாசம் இருப்பாங்க. 4ஆம் இடம் துலாம், அதுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் வாகன யோகம் அம்மாவுக்கு தானாக கிடைக்கும், தேடி வரும், அவங்கள தேடி வரும். இப்போ அதே கிரகம் வந்து சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குன்னா அம்மா வருமானத்தை தேடி போவார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். இவ்வளோதாங்க விஷயம். தேடி வருதா தேடி போகுதா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பொதுவாக நம்ம வந்து ஜாதகம் ஜோசியர் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லிட்டாவே, 2வது நம்மள்கிட்ட வந்து பார்க்கக்கூடிய யார் வருவாங்கன்னா, வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு தான் அதிகமாக வருவாங்க. ஓகேங்களா? திருமண பொருத்தம் கடைசியாக சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜோசியர்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாவே நம்மள்ட்ட வந்து தேடி வரக்கூடிய வந்து நாங்கள் வந்து வீடு கட்டணும், எங்களுக்கு வந்து முகூர்த்த கால் பிடிச்சி கொடுக்கறது, அல்லது வந்து வாஸ்துப்படி எங்களுக்கு வந்து டிராயிங் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்துச்சு, மறக்க முடியாத ஒரு விஷயம், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருச்சியில் ஒரு பிரபலமான ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி கணக்கில் ஒரு வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டிட்டு அவங்களால வந்து கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. பல இடத்துல ஜாதகம் பார்த்துட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக நம்ம நண்பர் மூலம் ரெஃபர் ஆகி வந்தாங்க. ஜாதகம் பார்த்துட்டு வாஸ்து குற்றம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஜாதகத்தில் வந்து அவங்க வீட்டோட அமைப்புப்படி, வீட்டோட அமைப்பு நான் பார்க்கல, ஆனால் அவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது, வாஸ்து குற்றம் அப்படின்ட்டேன். அவர் ஒத்துக்கவே இல்லை. சார் நாங்கள் வந்து இன்னாரை வச்சு பார்த்தோம், பேர் கேள்விப்பட்டவங்க தான், ஓகே அருமை தான் சார், சூப்பராக தான் அவங்க பண்ணுவாங்க, எனக்கும் நல்லா தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாஸ்துப்படி அவர் தான் சார் எங்களுக்கு எல்லாமே வச்சு கொடுத்தாரு அப்படின்னாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே இருக்கட்டும் சார், இப்போ உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வாங்க, ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வாங்க, காலைல கிளம்புங்க, நைட்டு அந்த ஊரில் ஸ்டே பண்ணுங்கள், எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல சார், கவலை இல்லை, போயிட்டு அடுத்த நாள் வாங்க, வந்துட்டு எனக்கு 2 நாள் கழித்து வாங்கினேன். அதேமாரி வந்தாங்க. நான் அப்போ கேட்டேன், இப்போ எப்படிமா இருக்குது அப்படின்னு. சார் எனக்கு ஒன்றும் பண்ணல சார், நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்ட்டுன்னு. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு சார், அவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. நான் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு. எல்லாருமே ஃபேமிலியோட டூர் போயிட்டாங்க. போயிட்டு 1 வீக் கழிச்சு வந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். சார் எந்த தொந்தரவும் இல்லை சார் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து அது அவங்க வரும்போதே நம்ம பிரச்சனை போடுறோம், அதில் வந்து நமக்கு மாந்தி ஐடென்டிஃபை ஆச்சு, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். கண்டுபிடிச்சாச்சு நம்ம பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் அவங்கள வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபேமிலியோடு வந்துடுங்க ஆஃபீஸ்க்குன்னு சொன்னேன். வந்தாங்க. நம்ம கவுண்டமணி செந்தில் கதை மாதிரி தான் அவங்கள்ட்ட வந்து நான் பேசினேன். கடைக்கு போனியா, சில்லறை காசு கொடுத்தியா, வாழைப்பழம் கொடுத்தானா, எத்தனை கொடுத்தான், அதே மாதிரி தான் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க, முன்னாடியே வந்து வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார், வாஸ்து நிபுணர் போய் பார்த்தீங்க, ஆமாம் அவரும் வாஸ்துப்படி தான் போட்டு கொடுத்தாரு, ஆமாம் அவரும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தாரு, இடம் எல்லாம் அளந்து பார்த்தாங்க, எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கீங்க, இன்ச் பை இன்ச்சாக எல்லாம் பக்காவாக பண்ணிட்டீங்க, ஆமாம் ஓகே. இதை பண்ணும்போது பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டி கொஞ்சம் வரும்போது என்ன பண்ணுவோன்னா கண் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி வைப்பாங்க. ஓகேங்களா? அதில் என்ன பொம்மையை வைப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கர் பொம்மை அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இருக்கும். சாமி படத்தை யாரும் வச்சதாவே சரித்திரம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 இயர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பொம்மை அங்கே கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த எனர்ஜி இங்கே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனர்ஜி ஜோதிட குருமார்கள் வந்தாங்கன்னு. அப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எனர்ஜியும் ஆவிகளாக போய் மாறிடுச்சு. இன்றைக்கி 99% வீடு கட்டினவங்கள்ட்ட எல்லாருமே வந்து கேளுங்க, ஏதாவது ஒரு குறையோடு தான் ஜோதிடத்தை வந்து வருவாங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இனிமேல் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா
தெய்வ படத்தை வந்து வைங்க சார். ஓகேங்களா? கண் திருஷ்டிக்கு வந்து ஏன்னா நீங்கள் தெய்வத்தை வச்சிட்டிங்கனாவே அது உள்ளார வரப்போகுது, தெய்வம் உங்கள் வீடை தேடி வரப்போகுது சார். நீங்கள் யாரோ ஒரு படத்தை வந்து வச்சு கண் திருஷ்டி அதனால தான் போகும் நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக போகாது. அந்த ஆவிகள் தான் உள்ளார வரப்போகுது. அது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. வீட்டில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு வந்து நமக்கு காரணம் கண்டுபிடியாது. நேற்றுக்கு ஜூஸ் குடிச்சல அதனால தான் வந்துச்சு, நேற்றுக்கு ரோட்டோட கடையில் சாப்பிட்டோம்ல அதனால வந்துச்சு. ஏன்னா உள்ளார உட்காந்துட்டு பண்ணக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ரொம்ப லாஸ் ஆகும்போது தான் ஜோதிடர் வருவாங்க. அப்போ நம்ம கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க வாழைப்பழம் மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார்னு. ஏன்னா இங்கே இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எனர்ஜியுமே இருக்குது. ஜியோ யூஸ் பண்ணுவீங்க, ஏர்டெல் யூஸ் பண்ணுவீங்க, வோடஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வேவ் லென்த் வந்து எல்லாருக்குமே போகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த எனர்ஜி அங்கே ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ உங்கள் வீடு கட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கண்திஷ்டி பொம்மைன்னு சொல்லி நீங்கள் மாட்டி வச்சிடுறீங்க. அதோட எனர்ஜி ஃபுல்லாக அந்த வீடு கட்டி முடிக்கும் போது, ஏன்னா அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிகள் தானே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தானே இருக்கும். அது என்ன பண்ண பாவம், சரி நமக்காண்டி ஒருத்தர் வீடு கட்டுறாரா சாமி, நம்ம போய் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி உள்ளார உடையாந்துரும். அப்போ அந்த மாதிரி வந்துடுற எனர்ஜி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியில் போகாது. ஓகேங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். தவறாக இருந்தால் குருமார்கள் வந்து மன்னிக்கவும். சரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புதுசாக வீடு கட்டுறவங்க அந்த பொம்மையை எடுத்துகிட்டு சாமி ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ வைங்க. தெய்வத்தோட எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டுமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் வீடு கட்டுறீங்க. அப்போ அந்த எனர்ஜி வர மாதிரி பிள்ளையார்பட்டியோட ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து வைக்கலாம், தவறு கிடையாது சார். அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு உடனே வந்து காலி பண்ண போக முடியாதுன்னாங்க. ஏன்னா சொந்தமாக போட்டு எல்லாமே இறக்கிட்டாங்க கோடி கணக்கில். சரி சார், பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து குடியெடுங்க. அந்த வீடை வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பூட்டி வைங்க. அதுக்கு தினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் முடிஞ்சால் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பக்கத்தில் பசுமாடு ஏதாச்சும் இருந்தால் அந்த வீட்டில் கட்டுற மாதிரி ஏதாச்சும் இடம் இருந்தால் அதை வைக்க சொல்லுவேன். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து வெளியில் போக வச்சு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்தோம். திருப்பி வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து திருப்பி ஓமம்லாம் வளர்த்து ஒரு நல்ல ஒரு டேட்டா கொடுத்து கிரகப்பிரவேசம் பண்ணி இன்றைக்கி சூப்பராக வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரே வீடு தான் சார், வேறு எதுவுமே பண்ணலை. அந்த பொம்மையோட எஃபெக்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அப்போ இதை வந்து பார்க்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய ஜோதிட நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறது யார் வந்தாலும் மெயின் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் வந்து வாஸ்துக்காண்டி எல்லாருமே பார்க்கலாம், தவறு கிடையாது. ஆனால் வைக்கக்கூடிய பொம்மையை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிற மாதிரி உண்டு. பொதுவாக நம்ம புதுசாக வரக்கூடிய நபர்கள் வந்து ஜோதிட நண்பர்கள் படித்தவங்க சந்திராஷ்டமம் அன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக 100% அது அன்றைக்கி எதுவுமே செய்ய வேண்டாம். அதோடு ப்ளஸ் இன்னொரு டிப்ஸ் வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவயோகின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒவ்வொரு நாமயோகத்தில் ஒருத்தங்க கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. 27 நட்சத்திரம் படி 27 நாமயோகம் உண்டு. அந்த நாமயோகத்துக்கு யோகி ஒருத்தர் வருவார், அவயோகி வருவார். ஓகேங்களா? இந்த அவயோகி நட்சத்திரம் இதை நீங்கள் பரிகாரமாக கூட கொடுக்கலாம் உங்கள் வாடிக்கையாளருக்கு. நான் அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவர் எந்த செயலும் செய்ய சொல்லாதீங்க. சந்திராஷ்டமம் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி அவயோகி நட்சத்திரம் 100% வேலை செய்யும். ஓகேங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி அவங்க ஏதாச்சும் ஒரு கெட்டது அந்த சொல்லுவாங்க பாருங்கள், விபத்து நடந்து அந்த மாதிரி நடந்த விஷயங்களோட டேட்டெல்லாம் வாங்கி பார்த்து சார்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட நட்சத்திரத்துக்கு அவயோகி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த அவயோகியை வந்து நீங்கள் எப்போதுமே மனசில் வந்து வச்சுங்க. ஓகேங்களா? சந்திராசிரமம் குறித்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணட்டும், வண்டி வாங்கட்டும், நகை வாங்கட்டும், ட்ரெஸ் எடுக்க போட்டும், எது போனாலும் சரி அந்த அடிஷ்னலாக வந்து சந்திராசிரம நட்சத்திரம் எதுவும் எல்லா கஸ்டமருக்குமே தெரியும். அதோட உங்களோட அவயோகி நட்சத்திரம் யார், அந்த நட்சத்திரம் அன்னைக்கு எந்த செயலும் செய்ய வேண்டாம். அது வந்து விருத்தி ஆகாது, உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். ஓகேங்களா? இது அடுத்த ஒரு டிப்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து திருமண பொருத்தம். இன்றைக்கி ஐயா வந்து திருமண பொருத்தத்தில் நம்பர் 1. அதுக்கு அதோட தொடர்ச்சி தான் இந்த மேட்ரிமணிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்க்குறீங்கன்னா, நான் போன வருஷம் மேடையிலே பேசியிருந்தேன். இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு அடிஷ்னல் டிப்ஸாக நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த லக்னத்தில் அந்த சந்திரன் ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக இணை பிரிய மாட்டார்கள். ஓகேங்களா? இப்போ பெண்ணு வந்து ரிஷப லக்னம் அப்படின்னா ஆண் ரிஷப ராசியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்யோன்யம் உண்டு, வசியம் உண்டு. நம்ம நார்மலாக வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் வசியம் வச்சுருப்போம். ஓகேங்களா? இது அடிஷ்னலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவர் லக்னத்தில் இந்த சந்திரன் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வராது. நல்ல ஒரு அந்யோன்யமாக வாழக்கூடிய தம்பதியராக மாறிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து என்ன டவுட்னா, ஒரே ராசியாக அமைஞ்சிச்சுன்னா என்ன சார் பண்ணுறது நம்மள்கள் அப்படின்னு கேட்பாங்க.
அப்படி இருந்தால் நட்சத்திரம் மட்டும் மாறி இருந்தாவே போதுமானது, ஓகேங்களா? ஏன்னா அது ரஜ்ஜு பொருத்தம் தடைன்னுப்பாங்க. அதனால் நட்சத்திரம் மாறி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம எப்போதுமே வந்து ஃப்ளைட்டு ஏறுறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி இறங்குறது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? உங்கள்ட்ட வாடிக்கையாளர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எல்லா பலனும் சொல்லி முடித்த பிறகு அவர்கிட்ட நீங்கள் திருப்பி என்ன கேட்கணும்னா, நீங்கள் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. சார் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் விட்டு போயிடுச்சா, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நான் சொல்லலையா? ஏன்னா கிரகங்கள் நம்ம கண்ணை மறைக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் இந்த ஜோதிட துறைக்குள்ளாரே வரோம், ஓகேங்களா? அப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிரகங்கள் வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்காது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளே கேட்டுக்கலாம், உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் ரெமெடி கொடுக்குறேன் அப்படின்றேன். ஏன்னா இந்த சனி பகவான் பொதுவாக போகும்போதே 7 நாட்டு சனி பகவான், அஷ்டம சனி இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம வந்து கண்ணை கட்டும் வரக்கூடிய ஜாதகர்களோட அவங்களுக்கு பலன் சொல்லி அவங்கள வந்து ரெமெடி பண்ண விடாது, ஓகேங்களா? அப்போ நம்மளே அவங்கள்ட்ட வந்து கேட்டுடலாம், சார் இந்த பலன்னா ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா சொல்லி முடிச்சுனா ஓகே சார் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், சார் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சா, இதில் நான் கவனமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க சார். நீங்கள் சொன்னக்கூடிய பரிகாரத்தை திருப்பி 2ஆவது டைமும் சொல்லுங்கள், அவங்க மனசில் அப்போ தான் வந்து பதியும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு டைம் சொன்னோன்னே அவங்க வந்து வரும்போதே நிறைய எதிர்பார்ப்போடு வருவாங்க, ஓகேங்களா? கொஷின்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம 2 பாயிண்ட்டு அடித்து சொன்ன பிறகு அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்துடும், என்ன கேட்க கேள்வி வந்தோமே அதெல்லாம் மறந்துடுவாங்க அவங்க. அதனால் திருப்பி நம்ம ஒரு தடவை கேட்கலாம், தவறு கிடையாது. சார் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா, மனசில் எது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வந்து கேட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம்னா அந்த வாடிக்கையாளர் எப்போதுமே உங்களை விட்டுட்டு வெளியில் போக மாட்டாங்க, மற்ற ஜோதிட குருமார்கள்ட்டே வந்து அணுக மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கைட் பண்ணுறீங்க தான் முக்கியம். புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் நல்லா கவனமாக இருக்கணும். உங்கள்ட்ட தேடி ஒரு வாடிக்கையாளர் எடுத்தோன்னே வாடிக்கையாளர் வந்துட மாட்டாங்க. ஆனால் பரம்பரையாக இருக்கிறவங்கள ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு விட்டுட்டு நம்மளை தேடி வராங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஒரு நல்லா பேசுகிறாரு, கண்டிப்பாக விட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போனால் ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளரை நீங்கள் கையாளக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி சப்போஸ் ஆன்லைனில் கூட இன்றைக்கி வந்து நிறைய ஆன்லைன் வந்துருச்சு, ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் பேசினா கூட ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஓகேங்களா, அவங்களுக்கு திருப்பியும் சார் வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து கேட்டுங்க, தவறே கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாடிக்கையாளருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கிடுங்க. இதெல்லாம் நான் பண்ணது, நான் வெற்றியாளராக மாறியிருக்கேன், அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவுனே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தினைக்கும் ஜோதிட சம்மந்தப்பட்ட தகவல் உங்களால் முடிஞ்சதை வந்து 1-2 டிப்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? தவறு கிடையாது. சில முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் வரும், விரத நாட்கள் வரும், அஷ்டமி தேதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாள் வர்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது. அவங்க ஒரு வேலை விஷயமாக ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருப்பாங்க. சம்பளம் சம்பளம் சம்பளம், பணம், குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் போவாங்க. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ். ஆனால் இன்றைக்கி நிறைய மாறி இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல் வந்து நமக்கு பேசுகிறனால, ஜோதிட குருமால் பேசுகிறனால எல்லாருமே விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களை தேடி வந்த வாடிக்கையாளருக்கு நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கும்போது உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா பொதுவாக யூடியூப்பில் காமனாக பார்த்துட்டு போகிறதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சரி பரவாயில்ல நம்ம இவட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்தோம், இருந்தாலும் நம்ம மேலே ஞாபகம் வச்சு நமக்கு இந்த ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷ்ணு புண்ணிய காலம் வருதுன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் டைம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து பொங்கல் காய்ச்சறது நல்லது, சாமி படையல் போடுறது நல்லது அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாவே போதும் சார். அந்த வாடிக்கையாளர் மட்டும் இல்லை, அவங்களோட ரிலேஷனும் உங்களை தேடி வருவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டாவே போதும், அவங்க மூலம் நிறையா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க தொடர்ச்சியாக, ஓகேங்களா? அடுத்தது ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் நமக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தவங்களை ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தவங்க அடித்தா கட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் வரும். நிஜமாக நீங்கள் கட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே எப்பேற்பட்ட காலம் வந்தாலும் காலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எடுத்து சார் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஓகேங்களா? புதுசாக வரக்கூடிய நபர்களுக்கு. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து இப்போ வந்து 2 வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் அவரை உட்கார வச்சுட்டு இவர்கிட்ட பேசணுன்னு சொன்னீங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஃபோன் பேசுகிறவருக்கு உங்களோட சூழ்நிலை வந்து தெரியாது, ஓகேங்களா? அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமானது கேட்பார், ஒரு நெகட்டிவ் நிகழ்ச்சி கூட நடந்திருக்கலாம்.
ஆனால் இங்கே பாசிட்டிவ்காண்டி திருமணம் பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவர் ஃபோனில் வந்து ஒரு பெரிய காரியத்துக்கு வந்து டேட்டு எப்படி சார் ஒன்று கேட்டாங்கன்னா ரெண்டுமே மிங்கிள் ஆச்சுன்னா வந்தவங்க வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். அப்போ என்ன ஆகுனா, சரி என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஃபோன் எடுக்கிறது இல்லை, நான் அப்படி தான் பண்ணிடுவேன், சைலண்ட் போட்டு வச்சுருவேன் மோடில். அவங்களுக்கு அனுப்பின பிறகு தான் எடுத்து சார் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், நம்மளோட உயிர் நமக்கு முக்கியம் சார். வண்டியில் போகும்போது கூட பேசக்கூடாது, ஆனால் சில சமயம் தவிர்க்க முடியாது. நான் நிப்பாட்டி பேசிட்டு தான் போவேன். ஏன்னா சில முக்கியமான கஸ்டமர் தொடர்ந்து நம்மள்ட்ட வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சில ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசிட்டு போடுறது தான் வழக்கம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துறது தான் இதெல்லாமே சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வரோம் இந்த ஃபீல்டுக்குள்ளார. ஓகேங்களா? அதனால் நம்ம சொல்கிற டைமுக்கு வாடிக்கையாளர்கள் வரவே மாட்டாங்க. இப்போ 10 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே நான் வந்து கரெக்டாக கேப் வச்சுக்கேன். ஆனால் வரவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறோம்னா 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவேன். 10 மணிக்கு வாங்க சார் அப்படின்பேன். ஆனால் இங்கே 9:30 நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க வரது 10:30 தான். அடுத்த அப்பாயின்மெண்ட் கரெக்டாக 12 மணிக்கு தான் போடுவேன். அந்த மாதிரி தான் நான் கேப் விட்டு போடுவேன். ஏன்னா நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஓகேங்களா? அப்போ நம்மள்ட்ட வரும்போது அவங்க வந்து லேட்டாக தான் வருவாங்க. நல்லா நம்ம பீக்கில் வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு முன்னாடி அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி. அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணும். ஓகேங்களா? அப்போ அவங்க வரது வந்து லேட்டாக தான் வருவாங்க. நமக்கு அதுக்கு வந்து கோவப்படக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஏன்னா 2-3 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கரெக்டாக வரலையங்கும் போது நான் இது பண்ணேன். அப்போ அந்த 2-3 பிஸ்னஸ் அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்போ முழு நேரம் ஜாதகமாக பார்க்கும்போது சில இடையூறுகள் வந்து நம்ம அதுலேருந்து அந்த பழைய கஸ்டமர்னால் கொஞ்சம் வரத்துக்கு வந்து தாமதமாச்சு. இப்போ நிறைய நம்ம பேச இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அதில் வந்து என்ன அர்த்தம்னா, அது வாடிக்கையாளர்கள் லேட்டாக வந்தாலும் புதிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படக்கூடாது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துக்கணும். நம்ம டெவலப் ஆன பிறகு அவங்க நம்மகிட்ட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னாவே போதுமானது. யாராச்சும் ஒரு கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர் உங்களுக்கு வெற்றியாளராக மாறிட்டாங்கனாவே நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நவகிரகங்கள் வந்து விட்டு கொடுக்காது, நம்மளை வெற்றியாளராக மாற்றுறதுக்கு விட்டு கொடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் சில கர்மாக்கள் செஞ்சுருப்போம்ல, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சில கர்மாக்கள் செஞ்சுருப்போம்ல. ஏன்னா நம்ம புண்ணியமாக செஞ்சாவே நம்ம வந்து இங்கே வந்திருக்கவே மாட்டோம். ஓகேங்களா? அப்போ அந்த கர்ம வினைகள் நம்மளும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கவனமாக கையாளுங்கள். அதேமாரி சில இடத்துல வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிங்கிறத வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ். சார் விதியை மாற்ற முடியுமா? விதின்னு ஒன்று இருக்கா? விதி இருக்குங்கிறது யாருக்காச்சும் ஒத்துக்கிறீங்களா? விதி ஒன்று இருக்குதான்னு? இருக்குது. பரவாயில்ல, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, சந்தோஷம். நிச்சயமாக உண்டு. இது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயந்தான். மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11வது நாள் மிக முக்கியமான நாள். அந்த இதில் சொல்லும்போது, ஏன்னா அன்றைக்கி தான் அர்ஜுனோட மகனை வந்து உயிர் இழந்த நாள். ஓகேங்களா? அந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையாக சொல்லுவாங்க. என்னென்னா, அர்ஜுனன் உலகத்துக்கே வில்லாளன். ஓகேங்களா? அவரோட அப்பா, அண்ணன், சித்தப்பா, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் தாய்மாமா, உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கிருஷ்ண பெருமானும் இருந்து அர்ஜுனோட பையனை வந்து காப்பாற்ற முடியல. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எல்லாருமே வந்து போரை வந்து அதர்மத்தில் கையாண்டாங்க, இன்க்ளூடிங் கண்ணன் உட்பட. ஓகேங்களா? எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போரை வந்து நேக்காக கொண்டு போனாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. கண்ணன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பெருமானை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அன்றைக்கி அந்த போர் களத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா இந்த நிகழ்வு இன்றைக்கி அவருக்கு மரணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சனால அந்த அழகாக எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ விதிங்கிறது வந்து இறைவனுக்கு இருக்கும்போது எல்லா மனிதர்களும் உண்டு. ஓகேங்களா? நமக்கு அந்த விதிங்கிறது வந்து உண்டு. ஸோ அதை நம்ம எப்போதுமே மனசில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விதி வந்து வல்லமை, நம்ம வந்து ஒரு கருவி தான். அதுலேருந்து தற்காத்துக்க முடியுமா, அதுதான் நம்ம ஜோதிடர்களோட ஒரு மிக தலைச்சிற கடமை. ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து விதியிலேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு தற்காப்பு, ஒரு இண்டிகேஷன் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ ரோடு இங்கேருந்து போகிறாங்க சார், பள்ளமாக இருக்கும் சார், ரோடை இங்கிட்டு மாற்றி போங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதுதான் ஜோதிடர்களோட கடமை. அதை மட்டும் நீங்கள் நினப்பு வச்சுங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக சொல்லி கொஞ்சம் பழகுங்க. ஓகேங்களா? நெகட்டிவை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒருத்தர் கண்டம் இருந்தாலும் சூட்சமாக சொல்லணும், உனக்கு இந்த காலக்கடம் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ புதிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் ஏற்றுக்க முடியும் பாருங்கள்.
எதெல்லாம் நீங்கள் வந்து கையாள முடியுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கையாள இது பண்ணுங்கள். ஏன்னா பாசிட்டிவாக நீங்கள் பேசும்போது உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெகட்டிவ் தவிர்க்க முடியாதான், ஆனால் இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சூட்சமாக சொல்லி நீங்கள் பழகிட்டாவே நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராக கண்டிப்பாக மாறிடுவீங்க. உங்கள் லைஃபுக்கும் அது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சில இடங்களில் வந்து இப்போ நான் நெகட்டிவ் வந்து சொல்லியிருக்கிறேன், அந்த நெகட்டிவ் எனக்கும் திருப்பி நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சில கிரகங்கள் இணைவு கோச்சாரத்துலேயும் அவங்க பிறப்பு ஜாதத்துலேயும் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து அமைப்புகள் வந்து உண்டு. புதனோட, ஓகேங்களா? ஏன்னா தோலுக்கான கிரகம் வந்து புதன். அந்த புதனோட நன்மை செய்யாத கிரகங்கள் போகும்போது, ஓகேங்களா, கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து அதே மாதிரி எனக்கு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த நெகட்டிவ் நம்மளையும் வந்து தாக்குங்கிறது தான் ஒரு உண்மை. அதனால தான் உங்களை வந்து பாசிட்டிவாக பேச சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்லணும், நேரடியாக வந்து தோல் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னு சொல்லாமல், ஏன்னா அது நெகட்டிவாக போயிடுச்சு சார், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்பு மாற்றிடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு உடம்புக்கு போகிற சோப்பாக இருந்தாலும் சரி, துணிக்கு போகிற சோப்பாக இருந்தாலும் சரி, இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாசிட்டிவாக கொஞ்சம் கொண்டு போங்க. ஆனால் கொஞ்சம் சிரமந்தான். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது வரக்கூடிய வாக்கு தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆனதான் மாற முடியும். ஒரு அற்புதமான தருணம் இன்றைக்கி சிறப்பாக அமைஞ்சது. ஒரு அரை மணி நேரம் பக்கம் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எல்லோரும் பலத்தை கைத்தட்டலாம். தூக்கத்துலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஐயா தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் மணிகண்ட ஜெயாவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் உலகெங்கும் கண்டு கழித்து கொண்டிருக்க உறுதுணையாக இருந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணனுக்கும், அவங்களுக்கு உதவியாக இருக்கிற கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாத்துக்கும், இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.